இந்த வீடியோல நம்ம எர்த்தோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஜட்டாயு எர்த் சென்டருக்கு தான் நம்ம போக போறோம். வந்து பாத்தீங்கன்னா இப்போ பீச் ரெசார்ட்ல இருக்கோம். இங்கேருந்து ஜட்டாயு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குங்க. எப்படி போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு காரை வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அந்த கார்ல தான் நம்ம போக போறோம். இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளால சடாயமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. பேக்லாம் மாட்டியாச்சு, ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ சாவி எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சொல்லுங்க ப்ரோ. 8 பேர் போகிறோம். வரட்டாமே இல்லை, 8 பேர் போகிறோம்ல, அதை பற்றி இல்லை அது வேண்டாம், அதை பற்றி நான் சொல்லல. நான் வரட்டாமேன்ட்டு இங்கேருந்து முடிச்சிடலாம். சரி ஓகேவா? சரி, இப்போ ரூமுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஓகே பாய். சங்கர் ஹாய் சொல்லு. சங்கர் ஹாய் சொல்லு. கௌரி எப்பவுமே ஃப்ரெண்ட் சீட்லயே உட்கார்றியடா. ஜடாயு என்னடா? நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஜட்டாயு மலையை பற்றி அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோங்க. நம்ம மைக்கை ப்ராப்பராக போடாததுனால அந்த ஆடியோ வந்து கேட்காம போயிடுச்சுங்க. வந்து ஜட்டாயு அப்படிங்க வந்துட்டோம். ஸோ அங்கே இருக்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டாயு எர்த்துன்னு போட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஜட்டாயு மலை மேலே ஏறதுக்கு என்ட்ரி டிக்கெட் காசு கொடுத்து வாங்கணுமாமா. 8 பேருக்கு கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குடா திருப்பி. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குங்க. கேவுக்குள்ளெல்லாம் பூந்து போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இருட்டா இருக்கு. கேவோட நம்ம ரொம்ப தப்பான டைமில் இந்த மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலையில் ஏற ஸ்டார்ட் பண்ண டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்குங்க. ஸோ 826 படியை வந்து 1 மணி நேரமாக நம்ம ஏறி வந்துக்கிட்டே இருக்கோங்க. வீடு அப்படி திரும்பி பாருங்களேன், ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலை வீடு அந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது. எனக்கே ஃபீல், நமக்கே இவ்வளோ தூரம் வந்தோன்னா நமக்கே இவ்வளோ ஹைட்டு ஏறிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். இப்போ கரெக்டாக டைம் ஏறின டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஏறினோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 இருக்கும். நல்ல ஒரு பீக் டைமில் வந்ததுனால ரொம்ப வேர்க்குதுங்க. வாங்க போகலாம். இதுக்கப்புறம் படிக்கட்டுலாம் இல்லை, அப்படியே மலையில் அப்படியே ஏறி போக வேண்டியது. அங்கே பாருங்க, பாறையில் இந்த மாதிரி இரும்பு கம்பியை வச்சு பிடிச்சி ஏறதுக்காக வச்சுருக்காங்க. வர வழியில் 2-3 இடத்துல தண்ணி குடிக்க வச்சுருந்தாங்க. அதை குடிச்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கிதுங்க. அங்கே பாருங்க, ரோப் கார்னு ஒன்று சொன்னல. ஸோ அதுதான் அங்கே ரோப் கார்னா ஒரு சின்ன எலக்ட்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோப்பில் வந்து ஏறி வந்துடும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்தால் கூட ஸ்பீடாக வந்துடலாம் போல. அது என்னன்னா அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. அதுவும் அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தானே நம்ம போக போகிறோம். ஒரு ரோப் கார் வருது, இன்னொரு ரோப் கார் போகுது பாருங்க. ஸோ அந்த மாதிரி சிபிஎஸ்சி ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா 1000 படிக்கட்டுக்கிட்ட ஏறி ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாறையா இருக்கு. அடிக்கி வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. இங்க ஒரு கழுகு சிலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு சிலை தாங்க ஜட்டாயு அப்படிங்கிறது. இந்த சிலையை பார்க்க தான் நம்ம 1000 படிக்கட்டு வந்து ஏறி வந்திருக்கோங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்து பாருங்க. மேலே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு கடை இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குலாம் கடை இல்லைங்க. ஜூஸ் குடிக்கிறது, டீ ஷாப்பு, இந்த மாதிரி கடை தான் இருக்கு. ஸோ நம்ம அடிக்கிற வெயிலில் வந்து ஏறி வந்ததுக்கு இங்கே போய் ஜூஸ் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே ஒரு ஜூஸ் 30 ரூபா வைக்கிறாங்கன்னா இங்கே 60 ரூபா வைக்கிறாங்க. யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னடா கீழே ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு அப்புறம் இங்கே மேலே வந்து 200 ரூபா கொடுத்துட்டு மேலே ஏறி வெயிலில் நடந்து வந்து இவங்கள்ட்ட 300 ரூபாயும் கொடுத்துட்டு வெயிலில் நடந்து வந்து வெயிலில் அப்படி
நின்றுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் எதுக்குடா 300 கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஜடாயு மேலே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுக்கு சிலை போட்டு மியூசியம் போலங்க அது. ஸோ உள்ளே வந்து நாங்கள் போன டைமில் வந்து க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ உள்ளே மேபி எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அப்புறம் அந்த பக்கம் திரும்பினா அங்கே ஒரு கோவில் இருக்குங்க. ஸோ நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கழுகு சிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பயங்கரமாக இருக்குங்க. ஸோ ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வெயில் அடிக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஸ்கை கிட்டே வந்துட்டோம் இல்லைங்க. ஸோ ரொம்ப ஹைட்டுங்க, அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஹைட்டாக சூரியன் ஒளி அப்படியே தலைக்கு அப்படியே இறங்குதுங்க. ஆனால் மேலேருந்து வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்க்கலாம். ஸோ வியூ பாயிண்ட்லாம் செம்ம ஹைட்லேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூலு வீடெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தெரியுதுங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி அப்படியே படிக்கட்டில் கீழே இறங்கிட்டோங்க. ஸோ ஏறுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, இறங்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த வழி தெரிலங்க. சிபிஎஸ்சி இப்போ நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டோங்க. ஸோ ஜட்டாயு மேலே போயிட்டு கீழே பார்த்துட்டு அப்புறம் இப்போ கீழே இறங்கியாச்சுங்க. ஸோ மேலே ஏறி பார்க்கவே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டுங்க. ஸோ படியில் ஏறி இப்போ திருப்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ காரில் ஏறி உட்காந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஜட்டாயு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆளாக கேட்டு சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் சாட்டிஸ்ஃபைடு சுத்தமாக பண்ணவே இல்லைங்க. சங்கர் எப்பறம் இருந்துச்சு? கட் பண்ணாதீங்களா வீடியோவை. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. என்ன நடக்க தான் முடியல. ஓகே ப்ரோ. எடுத்துட்டாங்க போதுமா? கழுத்து எடுத்துட்டாங்களா? சொல்றா என்னன்னு. அதான்டா, என்ன நடந்துச்சு? என்ன பேரு ஜோக்கு போட்டு கழுத்து எடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சுடா? ஜட்டாயு நல்லா இருந்துச்சா? என்ன இல்ல புறா தவிர எல்லாமே இருந்துச்சு. புறாவா? கழுகுடாது. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனா காசு தாண்டா கொஞ்சம் அதிகமா ஆயிட்டாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட். ஓ அதேதான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. எல்லாரும் ரிவ்யூவை கொடுக்க சொன்னா ஒழுங்காவே அவனும் ரிவ்யூ கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் போனால் இப்போ கரெக்டாக டைம் வந்து 5 இருக்குமா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:05 ஆகுது. ஸோ நமக்கு ட்ரெயின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்குங்க. ஸோ 5:30 மணிக்கு போயிட்டு நம்ம ட்ரெயின் ஏறணும். நம்ம ஒர்க்கில் வந்ததுலேருந்து ஒரு அண்ணா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார். ரூம்லேருந்து கார் ரெண்ட்லேருந்து ஸோ எல்லாமே அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ அந்த அண்ணாவோட நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒர்க்கில் வரதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லைன்னா அவரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவர் வந்து தெளிவாக சொல்லிடுவாருங்க.